ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா SBA POட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி வந்து 541. எப்போவுமே 1000 ரேஞ்சில் தான் வந்து வேகன்சி வரும். ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட் லெவலில் தான் இருக்கும். ப்ரிலிம்ஸே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? எப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24 ஜூனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 14 ஜூலை வரை இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்காங்க. ப்ரிலிம்ஸ் வந்து ஜூலை ஆகஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டெலிகிராமில் இந்த டேட் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த டேட்டில் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். மெயின்ஸ் வந்து செப்டம்பர் 1st and 2nd வீக் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாருங்கள். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு இருக்குது. இன்டர்வியூக்கு முன்னாடி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். குரூப் எக்ஸசைஸ். SBA POவில் மட்டும் இந்த ரெண்டும் வரும். IBPS POவில் வெறும் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். ஆனால் வந்து SBA POவில் வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குரூப் எக்ஸசைஸும் இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின் 20 மினிட்ஸில் போடணும். ஆப்டிடியூட் வந்து 30 கொஸ்டின் 20 மினிட்ஸு. ரீசனிங் வந்து 30 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸில் போடணும். முன்னாடிலாம் வந்து SBA PO எப்படி இருக்கும்னா நார்மல் மாதிரி தான். 30 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இங்கிலீஷில் வந்து 30 கொஸ்டின், ஆப்டிடியூட் 35, ரீசனிங் 35 இருக்கும். இது வந்து டைம் சேமாக தான் இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் மட்டும் இப்போ கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக SBA PO கிளியர் பண்ண முடியும். கொஸ்டினும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்காது. ஆப்டிடியூட்லாம் கொஞ்சம் கொஸ்டினே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போன வருஷம்லாம் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸ் வந்து ரீசனிங் 40 கொஸ்டின் 60 மார்க்ஸ் 50 மினிட்ஸ். அப்புறம் ஆப்டிடியூட் வந்து 30 கொஸ்டின் 60 மார்க்ஸ் 45 மினிட்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி, பேங்கிங் நாலேஜ் 60 கொஸ்டின் 60 மார்க் 45 மினிட்ஸ். இது வந்து எப்படி இருக்கும்னா பேங்கிங் அவேர்னஸ் தான் கொஞ்சம் நிறையா இருக்கும். பேங்கிங் டேர்ம்ஸ் வச்சுலாம் நிறைய கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின்ஸ் 20 மார்க் 40 மினிட்ஸ். டோட்டலாக வந்து 200 மார்க் 3 hours எக்ஸாம் நடக்கும். இது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கும். அது ஒரு 30 மினிட்ஸ் நடக்கும். அது மெயின்ஸ் கூட நம்ம சேர்ந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் வந்து என்னெல்லாம் கேட்பாங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், இமெயில், ரிப்போர்ட், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ப்ரீசிஸ் ரைட்டிங் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து 50 மார்க்ஸ் இருக்கும். 30 மினிட்ஸில் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 50 மார்க்ஸ் 30 மினிட்ஸ். டோட்டலாக வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு 20 மார்க்ஸ், இன்டர்வியூ வந்து ஒரு 30 மார்க்ஸ், டோட்டலாக வந்து 50 மார்க்ஸ். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்.